ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயர் சொல்கிறாரு, உங்களுடைய மாப்பிள்ளை வரமாட்டார் போல இருக்கமா, நீங்களே மல்லிகை செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செஞ்சுருங்க அன்னபூர்ணியமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமா கை தாலியை எடுத்துகிட்டு மல்லி கழுத்தில் போட போகிறப்ப எங்கே விஜய் வந்துட மாட்டாரோ அப்படின்ட்டு ஏங்குற கண்கள் நம்முடைய மல்லியோட கண்களை பார்த்தா நல்லாவே தெரியுங்க. அந்த நேரம் பார்த்து நிறுத்துங்க, கிளைமேக்ஸில் ஹீரோ தாலி கட்டுற மாதிரி சீனில் காதலன் நிறுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த இதில் நம்முடைய வெண்பா குட்டி நிறுத்துங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களை எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க. எதுக்கு வெண்பா நிப்பாட்டு சொல்கிறா அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. எதுக்கு வெண்பா இப்படி சொல்கிறேன், ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப இப்படி சொல்லக்கூடாதுன்னு தெரியாதரா செல்லம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்க. இந்த காரியத்தை நீங்கள் எதுக்காக பண்ணணும், மல்லியம்மா கழுதில் நீங்கள் எதுக்கு தாலி போடணும், மல்லியம்மோட ஹஸ்பண்ட் விஜய் தானே போடணும், அதாவது என்னுடைய அப்பா தானே இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பார்த்தீங்கன்னா உன்னுடைய டாடா தான் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலையாமா, அவர் இல்லாத எப்படி அவர் இந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால தான் உங்கள் அம்மா யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த காரியத்தை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்னு ஐயர் சொன்னதும், யார் சொன்னது என்னுடைய டாடா வரலன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் தாங்க நம்முடைய விஜயோட மைண்டே மாற்றிட்டாங்க. அது என்னடா பேசுனாங்கன்றது நேற்று எபிசோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டாடா உங்களுக்கு நான் முக்கியமாக இருந்தால் நீங்கள் மல்லியம்மா மேலே பாசம் வச்சுருக்கீங்களோ இல்லையோ, என் மேலே பாசம் வச்சுருக்கிறது உண்மைனா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டே ஆகணும். இல்லை என் மேலே பாசம் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வராதிங்க, உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதானே இருந்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வச்சு தான் விஜய் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுக்காக என்னன்னாலையும் செய்வாருங்க. நம்முடைய மல்லிக்கு மேலே அவருக்கு காதல் இருக்குது, இருந்தாலுமே அதை மறைச்சி வைக்கிறதுக்கு காரணமே இந்த பெருச்சாளி தாங்க. பெருச்சாளின்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ராஜேஸ்வரியை தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் அதிரடியாக வாசப்படிக்கு வராருங்க. அவர் வந்ததை நம்முடைய அன்னபூர்ணியம்மா பத்திரபாபு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அப்பாடா நல்ல காரியம் முற்றுவாளிக்குள்ள விஜய் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஆனந்தத்தில் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறப்ப அப்படியே டர்ன் பண்ணால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ராஜு தான் பார்த்தீங்கன்னா விஜய் வரமாட்டான்னு சொன்னால் எப்படி வந்தான் அப்படின்ற அவங்க கண்ணிலே நம்முடைய விஜய் மேலே அவங்களுடைய வெறுப்பை காட்டுறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறுப்பு இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி டடா வாங்கடடா வாங்கடடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட வெண்பா இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல போகிறாரா, இல்லை மக ஆசைப்பட்டது மல்லி எந்த விதத்துலேயும் இந்த ஃபங்க்ஷனில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தான். அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிக்கிற விதமாக நம்முடைய மல்லி காலத்தில் தாலியை போகிறாரா அப்படின்றதாங்க இருக்க போது இதில். ஆனால் நம்முடைய விஜய் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக நம்முடைய பத்திரபாபு நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி டைம் இன்னும் நல்ல நேரம் முடியும், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லி உட்கார வச்சு பூஜை பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட கழுத்தில் நம்ம விஜய் தாலி போடுற மாதிரி செய்ய போகிறாங்க. வரப்பெரிய எபிசோட் இதெல்லாம் நடக்குது. நம்முடைய வெண்பாவில் தான் இதெல்லாம் நடந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் மறக்காது.